கால ஆட்டாதீங்க, நீட்டி வைங்க. ஓகே. ஏன் நந்தினி, நம்ம வீட்ல செக்யூரிட்டி வேலை ஏதாச்சும் காலியா இருக்கா என்ன? தெரியலையே சார், எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு சில பேரு நம்ம வீடியே கட்டியா கிடக்குறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் செய்ய சொல்லலாம் தான். சும்மா இருங்க சார். அர்ச்சனா அம்மா வந்ததுல இருந்து நிக்கிறீங்க, வாங்கம்மா வந்து உட்காருங்க. இல்ல வந்து உட்கார்ந்து இந்த வீட்ல யார் என்ன செய்யறா, யாருக்கு பர்த்டே வருது, இன்னைக்கு என்ன சமைச்சாங்க, துணி எல்லாம் அயன் பண்ணியாச்சா, எல்லாத்தையும் நோட் பண்ண சொல்லு. சும்மா இருங்க சார். ரெசார்ட்ல என்ன காப்பாத்தினவங்களே இவங்க தான் சார். ஆனா கடத்தினவங்க யாருன்னு தெரியலையே. ஏய், எனக்கு அது ரொம்ப அதிசயமா இருக்கு நந்தினி. நான் மட்டும் அன்னைக்கு போதையில இல்லன்னா அன்னைக்கே கண்டுபிடிச்சிருப்பேன். மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் கண்டுபிடிக்க தானே போறேன். நான் லுக்கு இங்க வந்து நோட்டை விடாம உருப்படியா ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. போ. இவர் இப்படிதாம்மா, நீங்க ஒண்ணும் மனசுல எடுத்துக்காதீங்க. நோ நோ நந்தினி, இட்ஸ் ஓகே. நீ சூர்யாவை கவனிச்சுக்கோ, நான் வரேன். சரிங்கம்மா. சுளுக்கு எடுத்துட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல எப்படி வலி பறந்து போகுதுன்னு மட்டும் பாருங்க. கத்தாதீங்க சார். இப்போ சரியாயிரும் சார். ஐயோ, என்ன சார், காலா உடைஞ்சு போயிருக்கு, இப்படி கத்திட்டு இருக்கீங்க. இருங்க சார், இப்போ சரியாயிரும். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க சார், எல்லாம் காலையில சரியாயிடும். ஐயா, காஃபிங்க. கல்யாணம் நந்தினிங்க, நீ எடுத்துட்டு வர? ஏயா, நான் போட்டு கொடுத்த காப்பியை நீங்க குடிக்க மாட்டீங்களா? டேய், அதுக்கு இல்லடா, நேத்து அந்த திருடனுங்க தள்ளி விட்டத்துல நந்தினிக்கு அடிபட்டுடுச்சுல்ல, அதனால கேட்டேன். ஐயா, நீங்க வேறயா. நந்தினி அம்மா காலங்காலத்துல இருந்துச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இந்த மாதிரி சின்ன சிராய்ப்பெல்லாம் அதுக்கு தூசி மாதிரியா? ஏன்னு கேளுங்களேன், அது கிராமத்து புள்ள. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் அது அஞ்சுற புள்ளையா, தைரியமான திறமான புள்ள. பங்காளி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என் ஞாபகம் இருக்கா உனக்கு? என்ன பங்காளி இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல ஒரு ஆளா வளர்ந்து நிக்கிறீங்க, உங்களை போய் நான் மறப்பேனா? யோ, உன் பேச்சு மட்டும் இன்னும் மாறவே இல்லையா? என்ன திடுதுப்புன்னு போன்லாம் பண்ணிருக்க? எல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா. பெரிய பயலு கல்யாணம் வச்சிருக்கேன், அதான் நேர்ல பார்த்து பத்திரிகை கொடுத்து போலான்னு நானும் என் பொண்டாட்டியும் வந்திருக்கோம். என்ன சொல்ற நீ? அப்ப சென்னையில தான் இருக்கியா? ஆமாம் பங்காளி, இங்கதான் இருக்கோம். நானும் செண்பகமும் வந்தோம். இப்ப நம்ம சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தர் வீடா பார்த்து பத்திரிகை கொடுத்துட்டு வரோம். உங்க வீட்டு அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா நேரா வந்துருவோம். ஏய், என்ன பேசுற நீ? இப்ப எங்க இருக்குன்னு சொல்லு, நான் கார் அனுப்பி விட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பங்காளி, நீங்க உங்க அட்ரஸை மட்டும் என் போனுக்கு அனுப்புங்க, நாங்க நேரா வந்துடுறோம். அதான் மரியாதையாவும் இருக்கும். சரிப்பா, நான் அதை அனுப்பி வைக்கிறேன். பங்காளி, மத்தியானம் சாப்பிட்டு போற மாதிரி வரணும். சரி, வந்துடுறோம். ஐயா, யார் யா போன்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கீல? அது தஞ்சாவூர்ல இருந்து பத்திரிக்கை கொடுக்க என் உடம்பு பங்காளி சந்திரன் வந்திருக்காப்லையா. ஊரை பொறுத்த வரைக்கும் அவன் வரமரக்காரன், ஆனா அவன் எனக்கு உடம்பு பங்காளி. இங்க பாருங்க, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதையெல்லாம் முடிச்சிட்டு நான் ஈவினிங் தான் வருவேன். நீங்க சாப்பிடுங்க, சரியா? அம்மா நான் சொன்னேன்ல, நாங்க 3 பேரும் என்னோட ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறோம். அம்மா, யாரும் எங்கேயும் போக வேணாம். இன்னைக்கு ஒரு நாள் உங்க எல்லா ஷெட்யூலையும் தள்ளி வச்சுட்டு வீட்லயே இருங்க. இன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பா வீட்ல இருந்தே ஆகணும். என்னங்க சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம கம்பெனியோட புது பிரான்ச்சுக்காக இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ப்ரப்போஸ் வைக்கிற மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க பாட்டுக்கு அதெல்லாம் வேணா தள்ளி வச்சிருங்கறீங்க. என்ன விளையாடுறீங்களா? ஆமாப்பா, எங்களுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ், போயே ஆகணும்பா. எல்லாத்தையும் நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாம். என்ன மீட்டிங்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, நாளைக்கு பாத்துக்கலாம். ஏன்னா தஞ்சாவூர்ல இருந்து சந்திரனா ஒரு சம்சாரமும் பத்திரிகை கொடுக்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர நேரத்துல நீ நானும் வீட்டுல இருந்தா தானே மரியாதை. நினைச்சேன் ஊர்ல இருந்து யாராவது வந்தா தான் மாமா இப்படி எல்லாம் பேசுவார்.
நினைச்ச மாதிரியே பேசிட்டார். அசோகா, நீ சார்பா கண்டுபிடிச்சிட்டடா. நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் நான் தள்ளி வச்சுட்டு வீட்ல உட்கார்ந்திருந்தேன்னா அப்புறம் அவங்க அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? என்ன இப்போ பத்திரிக்கை தானே கொடுக்க வராங்க, அத நீங்க வாங்கி வச்சுட்டு அவங்கள அனுப்ப வேண்டியதானே? எல்லாத்தையும் டைம் பிசினஸ்னு பார்க்காத சுந்தரவள்ளி. காசு பணத்தை விட சொந்த பந்தம் தான் ரொம்ப முக்கியம். வரவங்க யாரோ எவரெல்லாம் கிடையாது. என் உடம்பு பங்காளி. நாளைக்கு எனக்கு ஒண்ணுன்னா அவன் வந்து நிப்பான், அவனுக்கு ஒண்ணுன்னா நான் போய் நிக்கணும். இதெல்லாம் ஊரோட முறை. நம்மள மதிச்சு இவ்வளவு தூரம் ஊர்ல இருந்து வராங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து நின்று பத்திரிக்கை வாங்கி அவங்கள உபசரிச்சு அனுப்பினாதான மரியாதை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வீட்டுல இருங்க. அது சரி. நீங்க அந்த ஊரை விட்டு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனாலும் உங்களோட மனசு இன்னும் இங்க வராம அந்த ஊர்லயே தான் இருக்கு. சரி, எனக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் உங்களுக்காக இருக்கேன். நீ என்ன பண்ண போற மாதவி? நீ கொஞ்சம் போன் பண்ணி லேட்டா வரேன்னு சொல்லு. சரிங்கப்பா, சொல்லிடுவோம். கல்யாணம் ஐயா போய் நந்தினி வர சொல்லு. ஆகட்டுங்கய்யா. கல்லடி. ஏமா மாதவி, வாமா, அத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, கூப்பிட்டீங்களா? நந்தினி, ஊர்ல இருந்து சந்திரனா அவர் சம்சாரமும் பத்திரிகை கொடுக்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம உறவுக்காரங்க பத்திரிகை கொடுக்க வந்தா எப்படி கவனிச்சு அனுப்பணும்னு உனக்கே நல்லா தெரியும். அதனால மொத்த பொறுப்பும் உன்னோடதுதான். போய் நல்லபடியா சமைச்சிரு. யாருங்க ஐயா சொன்னீங்க? நம்ம சந்திரன் மாமாவும் செண்பகம் அக்காவும் வராங்களா? நீங்க கவலையே படாதீங்க, சமையல அசத்திடுறேன். நல்லா பண்ணுமா? அருணாச்சலம் வீட்டுக்கு போகணும், அசத்தி போட்டாரு நம்ம ஊர்ல போய் எல்லார்கிட்டையும் சொல்லணும். அப்படி இருக்கணும். சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். அண்ணா நீங்க வாங்கண்ணே. சரிம்மா. ஏத்தா நந்தினி, என்னவா ஊர்ல இருந்து சொந்தக்கார வந்தானே நீயும் ஐயாவும் அப்படியே தலைகால் தெரியாம அப்படியே ரெக்க கட்டி பறக்குறீங்களே, என்னவா? அண்ணா அதை விடுங்க, மாங்காய் இருக்கா? மாங்காயா? இந்தா இங்க பாரு. ஆமா, 4 மாங்காய் 2 தான் இருக்கு. இந்தா சக்கரை போட்டு இனிப்பு பச்சடி வச்சிடலாம். அது இந்த இது இருக்கானே இந்த ஏமா என்ன மொட்டை மொட்டையா அது இருக்கான்னு கேட்டா எப்படி? என்ன ஏதுன்னு பேரு சொல்லு. அதானே கொத்தவரங்க வத்தல். ஏத்தா வத்தலையா கேக்குற? நீ இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? யாராவது வத்தல் சாப்பிட்டு பாத்திருக்கியா? சரி, இல்லன்னா வாங்கிக்கலாம் அண்ணே. வேற என்ன? சாம்பார் வச்சுட்டு பருப்பு ரசம் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே மாங்காய் பச்சடி, பாயாசம், அப்புறம் அப்பளம். அப்பளம் இல்ல, அதுவும் வேணும். நீங்க கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. ஏத்தா நீ என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் தாயி. முதலாளி அம்மா சொல்றப்ப இந்த வேலைக்காரன் கல்யாணம் வாங்கிட்டு வரமா இல்லையா? சும்மா அண்ணன் விளையாட்டு சொன்னா கோச்சுக்குறியா? ஆமா, ஊர்ல இருந்து ஊர்காரங்களாம் வரேன்னு சொன்னோன்னே மூஞ்சில பரபரப்பா ஒரு ஒளி வட்டம் தெரியுது. ஒரு ஒளி வட்டம்